அடுத்தது வந்து பச்சை மிளகாய். இது வந்து நாங்க வளைமையா சுடுற வடையை விட ஒரு வித்தியாசமான கலர்ல எப்படி இருக்கு. வெங்காயம் எல்லாம் சூப்பரா பொரிஞ்சு அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து வளமையை விட ஒரு வித்தியாசமான முறையில வந்து எங்களோட அம்மா சொல்லி தந்த முறையில இன்னைக்கு நான் வடை சுட்டு காட்ட போறேன். அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களை விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கு. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு நான் வந்து இவ்வளவு நாளுமே வந்து நான் வித்தியாசமா வடை சுட்டுக்கான். நான் இன்றைக்கு வந்து எங்களுடைய அம்மா வந்து ஒரு முறை சொல்லி தந்தவா இப்படி செய்து பார்த்தா வந்து இந்த வடை வந்து நல்ல மொறு வரும்னு சொல்லி அதே போலதான் உங்களுக்கு வடை நான் சுட்டு காட்ட போறேன். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், வடைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்ப்போம். இப்ப வந்து வடைக்கு வந்து நான் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னனா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இவ்வளவு வெங்காயம் வடைக்கு போடலாம். வடைக்கு வெங்காயம் போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை இவ்வளவும் போடலாம். மற்றது வந்து பெருஞ்சீரகம், மற்றது வந்து பச்சை மிளகாய். இந்த வடைக்கு வந்து நாங்க வித்தியாசமான சுடுகாட பொருள்னு சொன்னா தானே, அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து வாழைக்காய். ஒரு வாழைக்காய் எடுத்து சின்ன சின்னனா வட்டி வச்சுக்கிறேன். பாருங்க, ஒரு அளவான ஆக பெரிய வாழைக்காய் இல்ல, ஒரு மீடியம் சைஸான வாழைக்காய் எடுத்தா சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன். இந்த வடைக்கு வந்து இந்த டேஸ்ட கொடுக்க போறத இந்த வாழைக்காய் தான். இது போட்டு சுட்டால் வடை வந்து நல்ல மொறு வரும். அதே போல இன்னைக்கு நான் சுட்டு காட்ட போறேன் உங்களுக்கு. மற்றது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்த வந்து நல்ல வடிவா கழுவி வச்சிருக்கிறேன். மற்றது வந்து தேவையான அளவு உப்பு. மற்ற தேவையான அளவு உப்பு. எல்லா சாப்பாட்டுமே நாங்கள் உப்பு போடணும் கட்டாயம். இதுக்கு வந்து நான் வித்தியாசமா என்ன செய்திருக்கோம்னு சொன்னா வாழைக்காய் மட்டும்தான். முதல் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல முக்காவாசி உளுந்து, அதாவது கால்வாசிய வச்சுட்டு மிச்ச முக்காவாசி உளுந்தையும் நல்ல பேஸ்டா அரைக்க போறேன், தண்ணி விடாம. இருபதுங்க இவ்வளவு உளுந்து நான் மிச்சம் வச்சிருக்கிறேன். அது இருக்கட்டும். இதோட வந்து என்ன செய்யணும் சொன்னால், நாங்க சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்ல வாழைக்காய், அதையும் சேர்த்துதான் நல்ல பேஸ்டா அரைக்க போறோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்க்க கூடாது, பேஸ்டா அரைச்சு கொண்டு வரணும். இப்ப வந்து உளுந்த வந்து தண்ணி விடாம நல்ல கட்டி பதத்துல நல்ல பேஸ்டா அரைச்சிட்டோம். கொஞ்சமும் தண்ணி சேர்க்கல, நல்ல கட்டி பதமா இருக்கு. பாத்தீங்களா, இப்படித்தான் இருக்கும். தண்ணி விட்டா வேண்டி நாங்க பேட்டன் தான் போட வேண்டி வந்துடும். அதான் வடை நல்ல புஷ்ண்டு பொங்கும். அதோட மொறுன்னு வேணும். வாழைக்காய் சேர்த்திருக்கோம் தானே, இந்த வடைக்கு வந்து மொறுப்ப கொடுக்க போறதே வாழைக்காய் தான். சாதாரணமாவே நாங்க உளுந்து வடை சுட்டா நல்ல மொறுண்டு இருக்கும். வாழைக்காயும் போட்டு சுட்டா இன்னும் மொறுண்டு இருக்கும். உளுந்து வந்து நல்ல பேஸ்டா அரைச்சிட்டேன். இனி நாங்க எடுத்து வச்ச முழு உளுந்து இருக்குதான், இந்த உளுத்தம்பருப்பு கழுவினது, அதையும் இதோட சேர்க்க போறோம். இது போட்டாதான் வடை வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. கடிச்சு சாப்பிட இந்த உளுத்தம்பருப்பு வந்து கடிவடை நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க வடையிலேயே எவ்வளவு வித்தியாசமா சுடலாம் தெரியுமா? சாதாரணமா சுடுற உளுந்து வடைக்கும் கீரை போட்டு, மற்றது என்ன போட்டு மிளகறி எல்லாம் போட்டு நாங்க சுட்டு காட்டிட்டோம் மேய்க்கணும். வேணாம் பார்க்காத நீங்க போய் எங்கிட்ட சேனல்ல பாருங்க இருக்கு. மற்றது வந்து கறிவேப்பிலை, அது காஞ்சிட்டு ஃப்ரிட்ஜுக்கு அப்படியே பையக்க வைக்க வச்சது, அது கழுத்துட்டு அது போல நல்ல வாசமா இருக்கும். ஓகே, அதோட வெங்காயம், அடுத்தது வந்து பச்சை மிளகாய்,
அடுத்தது பெருஞ்சீரகம். எல்லாத்தையும் போட்டு நான் போட்டாச்சு. இனி வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு தூள் உப்பு. எங்களுக்கு காணும் உப்பு. இனி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உழைச்சிருக்கும். இல்ல பிசைஞ்சு உழைச்சாதான் இந்த உப்பு எல்லாம் சேரும். இல்லாட்டி சில இடங்கள்ல வந்து உப்பு வந்து அப்படி இருக்கும். நான் கடிச்சு சாப்பிட உப்பு கேட்க. பாத்தீங்களா, கொஞ்சம் தண்ணி விடாம நாங்க குழைச்சாதான் நல்ல இதா வரும். இல்லாட்டிக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை தானே, அதுவும் வந்து நாங்க குழைக்க கொஞ்சம் நீத்தன்மையா இருக்கும். அப்ப மாவு வந்து கொஞ்சம் மிளகி கொண்டுதான் வரும். உப்புதான் கணக்காரு பாத்தீங்களா வடைக்கு. உப்பும் போடுறதானே, அதான் தண்ணி விடாம இறைக்கணும். இனி வந்து அடுப்புல சட்டியை வச்சுட்டு வடையை போட்டு வைக்கினா சூப்பரா மொட்டு முரண்டு வரும் வடை. ஓ, வடை கட்டுறதுக்கு வந்து பூவரசு மில்லதான் 1000. ஓகே, இப்ப வந்து அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. நாங்க இன்னும் சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். வச்சுட்டு எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடாகாமல் நாங்க வடையை போட்டா வடையில வந்து எண்ணெய் இழுத்துடும். பேர் வந்து வடை வந்து எண்ணெயா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று நல்ல மழை, இன்றைக்கு பகல் ஃபுல்லா மழை இல்லை. இப்ப பின்னேரம் வந்து மழை வரப்போது போல இருக்கு. ஏன்னா இருட்டி கொண்டு வருது மழை, மேகம் எல்லாம் இருட்டி கொண்டு வருது. இப்ப வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டே நாங்க ஒவ்வொரு வடையா தட்டி தட்டி போடுவோம். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் போடலாம். பெருசா போட்டாதான் டேஸ்டா இருக்கும் வடை சாப்பிட. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வடை வந்து ஒவ்வொரு வித்தியாசமா சொல்லுவேன். ரவ்வா போட்டு சொல்றது, வாழைக்காய் போட்டு சொல்றது, உள்ளி எல்லாம் ஒவ்வொரு அகல் அது ஒவ்வொரு வித்தியாசமா சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். இப்ப இது வந்து அம்மா வந்து இப்படி சுட்டா இன்னும் நல்ல முறை 2 பேரும் மாடியான்னு சொல்லி அப்ப அதையும் நாங்க ஒருக்கா உங்களுக்கு செய்து காட்டுறோமே. என்ன டேஸ்டா இருக்கும். சில வடையை பார்த்தா கல்லு போல இருக்கும். சில வடை வழியை நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க, வடை வந்து கல்லு போல இருக்கும். அது சில பேர் அந்த பழைய சோறு அதெல்லாம் போட்டு சுடுறது வடை, கொஞ்சம் இந்த புளிக்கிறதுக்காண்டி. 5 வடை போட்டு காணுமே, சட்டிக்க போட இடம் இல்லை. பெரிய வடை எப்படி பொம்மிக்கு வந்து பாத்தீங்களா, அதான் வாழைக்காய் ஸ்பெஷலே. ஓ, என்ன கொஞ்சம் வேகட்டு. வடையே வந்து வேங்க இப்படி பொங்கி இருக்குன்னு தானே நாங்க போட்டதுக்கும் பொங்கி அப்படி இருக்கு வடை. நீ ஒவ்வொரு வடையா திருப்பி விடுவோமா, 5 வடை போட்டாதானோ உண்டை விட்டு பிடிச்சிட்டு கொஞ்சம் வேகணும். வேகட்டு வடை வேறங்க. இப்பதான் நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது வடை. எப்படி பொம்மி இருக்குது வடையும் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்ல முறுமுறன்னும் பெரும் பேருங்க பொரியணும். வடை வந்து நல்லா பொரிஞ்சு சிவப்பு கலர்ல வரணும். அப்பதான் நல்லா இப்படி இருந்தா இலவ பருவமா இருக்கும் வடை. நல்ல பொன் கலர்ல இருந்தாதான் உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு. இது வந்து நாங்க வளைமையா சுடுற வடையை விட ஒரு வித்தியாசமான கலர்ல தான் வரும். வாழைக்காய் போட்டது தானே, வித்தியாசமா தான் இருக்கு.
ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி விடணும், அப்பதான் ரெண்டு பக்கம் வேகும். வெங்காயம் வந்து இந்த வடைக்கு நாங்க கூடுதலா தான் போட்டிருக்கோம் பாருங்க. வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருக்கு மேல அழகாக தெரியுது எல்லாம். வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நான் இறக்க போறேன். ஐயோ ஒருக்கா போட்ட வடை இறக்கியாச்சு. மெட்டத்தனம் போடுவோம். மண்ணை நல்லா கொதிச்சுட்டு அடுப்பு மெடியுது. வடை பாருங்க இப்படி பொரிஞ்சிருக்காண்டு நல்லா பொங்கி இருக்கு பாருங்களா. வந்து வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சிட்டு ஒரு வடை கலவானமா வந்து இருந்துச்சு. வதைய இருக்கா போட்டு எடுப்பான். என்ன சொன்னா சட்டிக்க போடையெல்லாம் போட்டுது. ஒரு பெரிய வடை. இப்ப வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. கடைசியா போட்ட வடையும் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்க இறக்குவோம். ஓகே, சூப்பரா எங்களோட வாழைக்காய் வடை ரெடி. எப்படி சூப்பரா இருக்கு அந்த நல்ல மொறு மொறுன்னு கடை. எப்படி இருக்கு வெங்காயம் எல்லாம் சூப்பரா பொரிஞ்சு சூப்பரா இருக்கு வடை. சாப்பிட்டு காட்டுங்க. வடை எப்படி மொறு மொறுன்னு சுடுவது வடையெல்லாம் இல்ல மொறு மொறு காரணம் வடையா இருக்கும். சத்தங்க இருக்குல்ல இல்ல மொறு மொறு எப்படி அவிஞ்சிருக்கணும் வேணும். வேற டேஸ்ட்ல இருக்கு வடை. நல்ல முதுமு ரெண்டு இருக்கு. அதோட என்ன தொண்டை வரைக்குது என்ன நல்ல பொங்கியும் வந்திருக்கு வடை. கொஞ்சம் எண்ணெயுமே இழுக்கல வடையில தெரியுமா. நல்ல வாழைக்காய் ஒரு வாசம் இருக்குல்ல அது இந்த வடையில சூப்பரா தெரியுது. நல்ல உரைப்பெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. சொன்னா நான் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கிட்ட வெட்டி போட்டுப்பேன். பெரிய பச்சை மிளகாய். உரைப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே போல வடை சுட்டு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு வாழைக்காய் பெரிய வாழைக்காய் தவிர ஒரு மீடியம் சைஸ்ல வாழைக்காய் எடுத்துட்டு சின்ன சின்ன வெட்டி இந்த உளுந்துல போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி விடாம சூப்பரா சுட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.